ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க நம்ம சிஎஸ்சி கிச்சனில் சூப்பரான பிளாக் அண்ட் ஆஷ் கலரில் ஒரு ட்ரிப் கேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பட்டர் ஐசிங்க்கு பிளாக் கலர் கலரிங் சேர்த்து ஆஷ் கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த கலர் வந்து எனக்கு திக்னஸ் கலரிங் போதாது, டார்க்னஸ் போதாது. அதுக்காக 2 ட்ராப் பர்பிள் கலர், அது கூடவே அரை டீஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பெச்சுலர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும், நல்லா ஒரு டார்க்னஸ் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கேக்கில் அப்ளை பண்ணாமல் இது ஒரு 2 hours அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு பார்க்குற நேரம் இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி இருக்கிறத உங்களுக்கு பார்த்துடலாம். இப்போது நான் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த கலரிங்கை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டேன். அதை எடுத்து வச்சு பைப்பிங் பேக்கில் போடுறது மிஸ் ஆகிட்டு, பட் சேம் ஐசிங் தான் உங்களுக்கு பார்க்குற நேரம் விளங்கும். இதை பைப்பிங் பேக்கு சேர்த்துட்டு நான் கேக்கை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம ஸ்டார்ட்டில் பார்த்த ஆஷ் கலரும் இதுவும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். நல்லா டார்க்காக இருக்குது, நல்ல ஒரு க்ரே கலர் கிடச்சிட்டு எதிர்பார்த்த மாதிரியே. இப்போது இந்த கேக் ஃபுல்லாகவே இதை அப்ளை பண்ணி நல்லாவே நீட் பண்ணி எடுத்துடலாம். கேக்கை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஐசிங் பண்ணிவிட்டு கேக் நல்லா கூல் ஆகிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஒரு அரை மணித்தியாலம் மாதிரி ஒரு 20 minutes வச்சா கூட போதும். இந்த கேக் வந்து சாக்லேட் ட்ரிப் கேக். அதுக்கு மேலே நிறையா டாப்பர்ஸ் எல்லாம் வைக்க ரெடி பண்ணியிருக்கேன். ஜெக் டேனியல் ஆல்கோஹால் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட சாக்லேட், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ப்ளூபெர்ரி, கிரேப்ஸ், அப்புறம் கோல்ட் போல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேக் நல்லா கூல் ஆகியிருக்கு. இந்த டைமில் நான் அந்த டாப்பர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஐசிங் அப்ளை பண்ணிடலாம். இந்த பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து பாட்டிலில் ஸ்ட்ராங்காக அந்த கேக் தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஐசிங் சேர்த்துட்டு இந்த ஆல்கோஹால் பாட்டிலை இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு சுற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க டாப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அழகாக அடுக்கிடலாம். நான் உங்களுக்கு முதல்லே சொல்லியிருந்தேன், இது ஒரு சாக்லேட் ட்ரிப் கேக்னு. நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்து அது கூடவே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக பிளாக் கலர் ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பிளாக் கலரில் தான் அவங்க கேட்டிருந்தாங்க இந்த ட்ரிப்பை, அதால் நான் அதுக்கு பிளாக் கலரிங் சேர்த்து இந்த சாக்லேட் கேக்கு நான் வந்து சாக்லேட்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்துட்டு, சாக்லேட் ட்ரிப்பை ஆட் பண்ணுறதுக்கு முதல்லையே நான் இதுக்குரிய டாப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். ஆனால் இது கட்டாயம் சாக்லேட் ட்ரிப் கேக்னு கேட்டிருந்தாங்க. அதால் வச்ச டாப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி சாக்லேட் ட்ரிப்பை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே அடுத்த டாப்பர்ஸ் எல்லாம் வச்சு கேக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். கேக் பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்க கேக் ரெசிபீஸ் அண்ட் கேக் டிசைன்ஸோடு உங்களை பார்க்குறேன் அகைன் இன்னொரு வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.